விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பொருளாதார ரீதியா இருக்கட்டும், பணம் ரீதியா இருக்கட்டும், சொத்து சேர்க்கையா இருக்கட்டும், பிசினஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சேரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விருச்சிகம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மனக்குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு இவங்களுக்குள்ளே இவங்க கேள்வி கேட்டுப்பாங்க. ஏன்னா செவ்வாய் தான் இங்க வந்து அதிபதியா இருக்கக்கூடிய தன்மை. பொதுவாகவே வந்து இவங்களுக்கு அந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி 2 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவமானம், பிரச்சனை என்னென்னவோ நடந்திருக்குங்க. அதாவது தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய போராட்டம் இருக்கும். நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்றோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மனச்சிந்தனை உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். 4.5 ராகு இருக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயத்துல வந்து பிரம்மாண்டமா எதையும் பண்ணக்கூடாது, பொறுமையா பண்ணணும், நிதானமா பண்ணணும். அவசரப்பட்டாங்க அப்படின்னா பெரிய சிக்கல்ல மாட்டிப்பாங்க. நாங்க இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டோம், எப்பயும் போலதானங்க இருக்க போறது, எங்க எங்களுக்கு மாற்றம் வரப்போகுது, நிச்சயமா மாற்றம் வருங்க. என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க உருவாக்காம அந்த மாற்றத்தை நீங்க பார்க்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய மனம் சந்திரன் நீசக்காரனா இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பெருசா பண்ண மட்டும் நினைக்காம படிப்படியா போறோம்ப்பா, நமக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்குன்ற மாதிரி போனாங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த டைம் பீரியட்ல இவங்க கண்டிப்பா குலதெய்வத்தை போய் வழிபட்டே ஆகணும். இந்த அபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்றது ரொம்ப நல்லது. என்ன அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு போறது. ஏன்னா கேதுன்றது தடையை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த தடைக்காக விலகக்கூடிய ஆளு யாரு? விநாயகர் தான். ஞாயிற்றுக்கிழமையில மதியானம் போயிட்டு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பூஜை புரஸ்காரங்களை கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்க.